ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Vivo x300 Pro இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த ஃபோன் வந்து ஃப்ளாக்ஷிப் லெவல் இருக்கான்னு சொல்லி கூட பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடையே வரீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரைக்கும் அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் அன்பாக்சிங் பார்த்துலாங்க. ஃபோன் கொடுக்குறாங்க, அப்புறம் கேபிள் கொடுக்குறாங்க, சிம் எஜெக்டர் கொடுக்குறாங்க, அப்புறம் கேஸ் கொடுக்குறாங்க, பேக் கேஸ், அவ்வளோதாங்க. ஓகேங்களா, அது வீடியோவில் காட்டுறேன். அப்புறம் ஃபஸ்ட் டிஸ்பிளே வந்து போயிடலாங்க. இந்த ஃபோன் டிஸ்பிளே வந்து 6.7 இன்ச் LTPO AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரெப்ஸ் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் பீக் பிரைட்னஸ் வந்து 5000 nits கொடுக்குறாங்க. டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லாங்க, ஏன்னா AMOLED டிஸ்பிளே கொடுக்குறதுனால பிக்சர் குவாலிட்டி எல்லாமே பெட்டராகவே இருக்குங்க. கூட 120 Hz ரெப்ஸ் கொடுக்குறதுனால நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடு, ஸ்க்ரோல் பண்ணுறது ஸ்பீடு எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. ஓகேங்களா, அடுத்தது IP68க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. அதாவது தண்ணிக்குள்ளே போட்டாலும் ஒன்றும் ஆகாது ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி அவங்க க்ளைம் பண்ணுறாங்க. அடுத்து கேமரா பற்றி பார்க்கலாங்க. பின்னாடி 3 கேமரா கொடுக்குறாங்க. ஒன்று வந்து வைட் ஆங்கிள் 50 MP-க்கானது, அடுத்து அல்ட்ரா வைட் 50 MP-க்கானது, அடுத்தது பெரிஸ்கோப் சென்சார் வந்து 200 MP கொடுக்குறாங்க. அதை வச்சு நம்ம போர்ட்ரேட் வீடியோஸ்லாம் எடுத்துக்க முடியுங்க. 200 MP நல்லா ஜூம் பண்ணுறது 120x வரைக்கும் கொடுக்குறாங்க. நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, விவோவில் இந்த சீரிஸ் பயங்கரமாக இருக்குது. கேமராவுக்குன்னே நிறையா பேர் இந்த ஃபோனை வாங்குவாங்க. அதே போல் தாங்க இந்த கேமராவுக்கு வெறித்தனமாக இருந்தது. 8K வீடியோ 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியுங்க. OIS சப்போர்ட்டும் இருக்குது, EI சப்போர்ட்டும் இருக்குது. நம்ம இந்த சேக்காகாமையும் வீடியோ எடுத்துக்கலாம், ஃபோட்டோஸும் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, பத்தாவதுக்கு நம்மளுக்கு ஃப்ரண்ட்லி 50 MP-க்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அதே 4K வீடியோ 60 FPS ஷூட் பண்ணிக்க முடியுங்க. கேமரா எப்பவுமே இந்த சீரிஸில் சும்மா டாப் நாச்சாக இருக்குங்க. அதே போல் தான் இந்த கேமராவும் இந்த ஃபோனும் நல்லாவே வந்திருக்கு. ஓகேங்களா, அடுத்தது 6510 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 6510 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 90 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. நமக்கு ஒரு டைம் சார்ஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்ம 48 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்க க்ளைம் பண்ணுறாங்க. நம்ம நார்மல் ஸ்டேஜில் தான் 48 மணி நேரத்துக்கு தாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அப்புறம் ஒயர்லெஸ் சார்ஜ் வந்து 40 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க ஒயர்லெஸ்ஸாக. நம்மளுக்கு வந்து பேட்ரி வந்து 6500 கொடுக்கறதுனால நம்மளுக்கு நல்ல பேட்டரி லைஃப் நல்லாவே தாங்க. பேட்டரி எவ்வளோ தான் பெருசாக கொடுத்தாலுமே அது சார்ஜும் டக்குன்னு பண்ணணும். அவங்க வந்து சொல்கிறாங்க, நாங்கள் 90 வாட் கொடுக்குறோம், அதனால் ஒரு 53 நிமிஷத்துலேயே சார்ஜ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து 12GB RAM வேரியண்ட் இருக்குதுங்க. 16GB RAM வேரியண்ட்டும் இருக்குது. 12 + 256GB இன்டர்நேஷனல் மொபைலில் 95,000 வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. அப்புறம் UFS 4.1 இருக்கிறனால காப்பி பண்ணுறதுக்கு பேஸ்ட் பண்ணுறதுலாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அடுத்து 512GB ஸ்டோரேஜ் இருக்குது. ஓகேங்களா, 1DB வரைக்கும் இருக்குதுங்க. அடுத்தது இதோட ப்ராசஸ் மீடியாடெக் டிமென்சிட்டி 9500 ப்ராசஸுங்க. நல்லா பவர்ஃபுல்லான ப்ராசஸ். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் 2 ப்ராசஸ் தான் ஹெவிங்க. மீடியாடெக்கில் இப்போதைக்கு இந்த ப்ராசஸ் ஹெவியான ப்ராசஸ். மீடியாடெக் டிமென்சிட்டி 9500 அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். ஓகேங்களா, அடுத்து 8mm திக்னஸ் 6500 mAh பேட்டரி கொடுத்தாலுமே 8mm திக்னஸ் தான் கொடுக்குறாங்க. IP68க்கான வாட்டர் ஸ்டில் இருக்குதுங்க. Android 6 தான் வரப்போகுதுங்க. அப்புறம் நம்மளுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. இதோட ப்ளஸ் பாயிண்ட்டில் பார்த்துலாங்க. நம்மளுக்கு கேமரா ஒரு டாப் நேச்சாக இருக்குதுங்க. பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குதுங்க. ப்ராசஸும் ஒரு நல்ல ப்ராசஸுங்க. டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேங்க. ஒரு ஆல்ரவுண்டர் லெவலில் இருக்குதுங்க. அதாவது ஃப்ளாக்ஷிப் மொபைல்னு சொல்கிறது கரெக்டாகவே இருக்குங்க. கண்டிப்பாக எனக்கு ஒரு கேமரா ஃபோன் வேணும், நல்லா வீடியோ குவாலிட்டி இல்லாமல் எடுக்கணும், விவோ வந்து கண்டிப்பாக வேணுங்க. தாராளமாக இப்போ ஜென்ரேஷனில் இந்த ஃபோன் தான் பர்ஃபெக்டான ஃபோனுங்க. எவ்வளோ ப்ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு விவோலேருந்து ஒரு செம ஃபோன் வேணும் அப்படி இந்த ஆளுந்து ஃபோன் எடுக்கலாங்க. ஒரு விவோலையும் கிடையாது, ஜென்ரல் ஆர்டிஸும் எடுக்கலாங்க. நல்ல ஃபோனாக சொல்லாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரைக்கும் அதை அழுத்தி ஆள் கொடுக்க வந்துடாதீங்க.